ஹரியோம். வணக்கம் அனைவருக்கும். சிந்திக்க சில துளிகள். இன்று ஒருத்தர் குளிச்சுட்டு இருந்தார். அவரை பார்க்கறதுக்காக அவருடைய நண்பர் வந்தார். இவர் குளிக்கிறத பார்த்துட்டு அப்படியே அவர் வெளியில் முன்னாடி அந்த வராண்டாவில் உட்காந்துட்டார். இவர் குளிச்சுட்டு வந்தான். நண்பர் உட்காந்துருக்கிறத கூட பார்க்கல. பக்கத்தில் இருக்கிற ஸ்டூலை பார்த்தான். ஏதோ உள்ளே போனான், வெளியே வந்தா, ஏதோ தேடினான். இவன் நண்பர் இவனாக கேட்டா, டே என்னடா ஏதோ தேடுற மாதிரி இருக்கே அப்படி. ஒன்றும் இல்லைடா, நான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டூலில் தான் பணம் வச்சுட்டு போனேன், ஆனால் இப்போ காணுமே அப்படி. இவன் சொல்கிறாரு, இல்லைடா நான் வரும்போது அந்த பணம் அங்கே இருந்த மாதிரி தெரியலையே, நான் பணத்தை காணுமே அப்படிங்கிறார். இல்லைடா நான் பணத்தை வச்சுட்டு போனேன், வேறு யாரும் வரலை அதுக்கு பின்னாடி, ஆனால் பணத்தை காணா. அப்போ நீ என்ன சந்தேகப்படுறியா? அட வேறு வழி இல்லைடா, இப்போ நீ தான் வந்திருக்கிற, வேறு யாருமே இங்கே வரலையே, பணத்தை காணுமே. அப்போ ஒரு ஃபோன் வருது. அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, டே நீ குளிக்க போனதே நான் வந்தேன், வேறு வேலையாக வந்துட்டேன், உன்னை மறந்துட்டு போனேன்னு வந்துட்டேன், அப்போ நீ ஸ்டூலில் பணத்தை வச்சுட்டு போயிருக்கிறேன், யாராவது வந்து எடுத்துக்குவாங்கன்ட்டு நான் உள்ளே எடுத்து பீர்வோல் வச்சுருக்கேன், எடுத்துக்கோ அப்படின்னு ஃபோன் வருது. அப்புறம் சாரிடா, அம்மா எடுத்து உள்ளே வச்சுருக்காங்க, அம்மா வந்ததே எனக்கு தெரியல. இப்போ இவன் சொல்கிறா, டே என்னை எத்தனை வருஷமாக உனக்கு தெரியும்? 20 வருஷமாக தெரியும். 20 வருஷமாக பழகி கூட என்னை நீ புரிஞ்சுக்கல, ஒரு செகண்டில் அந்த பணத்துக்காக என்னை வந்து சந்தேகப்பட்டுட்டியாடா, போடா அப்படின்னு போட்டு அவன் கோபமாக வருத்தமாக போயிட்டான். இந்த மாதிரி நிறையா நண்பர்களை நாம் சந்தர்ப்ப சூழ்நிலையால் சந்தேகப்பட்டு அல்லது நண்பர்களை இழந்துடுறோம். இது நமக்கு மட்டும் இல்லை, நிறைய, அது ஒரு ராமாயணமே ஒரு மிகப்பெரிய காவியத்திலேயே இப்படி ஒன்று நடக்கு. இந்த ராமாயணத்தினுடைய காட்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அழகான பொன்மான் வந்து விளையாடுது. இதை பிடித்து தான் சீதாதேவி சொல்கிறாங்க. ராமர் பார்க்குறார் அந்த மானை. இந்த மான் பகுதி வந்து தங்கமாக இருக்குது, பகுதி வந்து சாதாரண மான் போல் இருக்குது. இது ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் சீதா வற்புறுத்துறாங்க, ஏங்க அதை பிடிச்சி கொடுங்க, நான் இங்கேருந்து போகும்போது 14 வருஷம் முடிஞ்சு போகும்போது என்னோடய தங்கச்சிக்கு மாண்டவிக்கும் சுருதிகீர்த்திக்கு இதை கொண்டு ப்ரைஸாக கொடுக்கணும், நீங்கள் அந்த மானை பிடிச்சி கொடுங்க, இது ஒரு வித்தியாசமான மானாக இருக்குது அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. சரி நான் பிடிக்கிறேன்னு இவர் கிளம்புறாரு. லட்சுமணா அந்த வில்லையும் அம்பையும் எடுத்து வா அப்படிங்கிறாரு. அவன் லட்சுமணன் வில்லை அம்பையும் கொண்டாந்து கொடுத்துட்டான்னா, இந்த மான் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது, இது ஏதோ ஒரு மான் மாதிரி தெரியல, இதில் சந்தேகமாக இருக்குங்கிறான். அப்போ ராமர் சொல்கிறாரு, எனக்கு சந்தேகம் இருக்குது, நான் நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன், நீ கொடு, ஆனால் ஒன்று, நீ எக்காரணத்தை கொண்டும் சீதையை விட்டு வந்துடாத, சீதையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி போட்டு கிளம்புறார். அந்த மான் விளையாட்டு காட்டிக்கிட்டே ஒரு 2 கிலோமீட்டர் ஓடுது. ராமர் பின்னாடியே ஓடுறாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் இது மானல்ல, இது ஏதோ வேறு ஆள் நம்மளை தூர கூட்டிகிட்டு வர்றதுக்கு தான் இது இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு அம்பை குறிவைத்து அம்பில் பானம் விடுறாரு. அந்த பானம் போய் அந்த மான் மேலே ஏறின உடனே அந்த மான் உருவம் மாறி ஒரு பிரம்மாண்டமான அரக்கனாக கீழே விழுகுது. அப்படி கீழே விழுகும்போது அது வாயிலிருந்து ஒரு கதறிட்டு விழுகுது. என்னென்னு கதறுது? லட்சுமணா, சீதா அப்படின்னு சொல்லிட்டு விழுகுது. இவன் எதுக்கு லட்சுமணா சீதான்னு சொல்லி அலறிக்கிட்டு விழுறான்? ராமருக்கு சந்தேகம். அப்போ உடனே திரும்பி வர்றார் அவர். அதுக்குள்ளே இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, சீதா வந்து உங்கள் அண்ணன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்கள் போங்க, போய் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறான் லட்சுமணன்கிட்ட. லட்சுமணன் இல்லைன்னு, எவ்வளவு நேரம் ஆனாலும் அண்ணன் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அண்ணன் வந்துடுவாங்க, அது மட்டும் இல்லை அண்ணன் இங்கே இருக்க சொல்லியிருக்காங்க, நீ வந்துடாதேன்னு சொல்லியிருக்காங்க, நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேங்கிறான். ஐயோ ரொம்ப நேரம் ஆச்சு, அண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் வந்திருக்கும், நீங்கள் போங்கங்கிறார். அப்பவும் வந்து லட்சுமணன் முடியாது, நான் போக மாட்டேன், இங்கே தான் இருக்கு சொல்லியிருக்காங்க அண்ணன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த அலறல் கேட்குது, லட்சுமணா சீதான்னு அலறல் கேட்குது. ஐயோ பார்த்தியா உங்கள் அண்ணன் குரல் மாதிரி கேட்குது, அவருக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சு, அதனால தான் அவர் கதறாரு, தயவுசெய்து நீங்கள் போய் பாருங்கங்கிறான். அப்போது லட்சுமணன் சொல்கிறேன், இது எங்கள் அண்ணன் குரல் மாதிரி தெரியல, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குது, நான் போக மாட்டேன் அப்படிங்கிறான். அப்போ நீ சுயநலக்காரனாக இருக்கிறையே, இவ்வளோ ஒரு மோசமான ஆளாக இருக்கிறையே, உங்கள் அண்ணனுடைய குரல் கேட்கும்போது கூட நீ வந்து இந்த இடத்த விட்டு போக மாட்டோம்னு சொல்கிறீன்னா, அப்போ நீ உன் மனசில் தவறான எண்ணம் இருக்குது, உங்கள் அண்ணன் அழிஞ்ச பின்னாடி என்னை அடையலாம், என்னைய அடையலாங்கிற எண்ணத்தில், காம எண்ணத்தில் தான் நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க.
அவ்வளவு நாளாக இருந்த லட்சுமணனை எவ்வளவு நாள் சீதாதேவிக்கு தெரியும்? கிட்டத்தட்ட 12 வருஷமாக தெரியும். கல்யாணம் ஆகி 12 வருஷமாக அயோத்தியில் பார்க்குறாங்க. அந்த 12 வருஷம் கூட இருக்கிறவனுடைய மனசு என்னன்னு தெரியாதா? ஆனால் ஒரு செகண்டில் சந்தேகப்படுறாங்க. ஓ, கொன்னனுடைய அலறல் சத்தம் கேட்டு கூட நீ போக மறுக்கிறீன்னா நீ தவறான எண்ணத்தில் இருக்க, என்னை அடையணுங்கிற எண்ணத்தில் இருக்க. இது மட்டும் நடக்காது. இப்போ நீ போகலின்னா நான் போய் தற்கொலை வண்டிக்குவேன்னு சொல்லி போட்டு உள்ளே போகிறாங்க. வேண்டான்னு நீ தற்கொலை பண்ண வேண்டாம், நான் போகிறேன்னு சொல்லி போட்டு அப்புறம் லட்சுமணன் போகிறான். அப்புறம் போன பின்னாடி என்னாச்சு? பெரிய விபரீதம். ராவணன் தூக்கிட்டு போகிறான். அதாவது 12 வருஷமாக நம்ம கூட இருக்கிறவனை உடனடியாக ஒரு சின்ன சந்தர்ப்ப சூழ்நிலையில் உடனே சந்தேகப்பட்டுறோம். அதனால் என்ன நடக்குது? ஒரு பெரிய இழப்பு நடக்குது. பெரிய ராமாயணம் உருவாகிறதுக்கான பெரிய ஒரு வரலாறே நடக்குது அதுக்கு பின்னாடி. அது ஏற்கனவே